ஹாய் guys, this is your channel. Welcome to Tamil Manhwa. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போனால் வைரிட்டோட சாப்டர் 123 to 124 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன பார்த்தீங்கன்னா ஆபின்ட்டு லீயோ மினிஸ்டர் டைசனை எக்ஸ்போஸ் பண்ணலான்னு ஆர்பருக்கு போயிருப்பான். ஏன்னா ஆர்பர் தான் அந்த சிப்பு வரும், ட்ரக் சிப்பு. அந்த டைம் அப்போ ஆணுக்கும் நம்ம டங்சிங்க்குக்கும் ஃபைட் வந்திருக்கோம். இப்போ அதை கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா டங்சிங்கை தான் காட்டுவாங்க. டங்சிங்கிட்டு நம்ம ஆணை பார்த்து பேசுவான். நீ தேவையில்லாம செய்யற, நான் எப்போ நீ எங்க கூட தான் நிக்கணும், இங்க உனக்கே தெரியும் இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கு இந்த உலகமே அகெயின்ஸ்டா தான் இருக்கும். பேசாம இங்க வந்துரு, அது நல்லது, உனக்கு சூப்பர் போஸ்டிங் நான் வாங்கி தரேன். தேவையில்லாம சின்ன பசங்களை கூட சேர்ந்து நீயும் மாட்டிக்காத. நீயும் நானும் ஒரே மாதத்துல வந்த இலைகள் மாதிரி. நீயும் பாக்ஸிங் ஜெயில தான் கத்துக்கிட்ட, நானும் பாக்ஸிங் ஜெயில தான் கத்துக்கிட்டேன். தேவையில்லாம நம்ம 2 பேர் ஏன் சண்டை கட்டணும்? புரியுதா கேட்பானா? ஆண் பாத்தீங்கன்னா ஒரே சைடு போன் பேசிட்டு இருப்பான். யார் கூட போன் பேசிட்டு இருப்பான் பாத்தீங்கன்னா ரூபி கூட தான் போன் பேசிட்டு இருப்பான். ரூபின்ட்டு ஆண்கிட்ட சொல்லுவான், கரெக்டான டைமான்னு தெரியல, பட் இந்த விஷயத்த உனக்கு சொல்லியே ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிக்கும். ஆண் ரிப்ளை பண்ணுவான், எனக்கு நல்லா தெரியும், பட் நீ இதே மாதிரி ஃபீல் பண்றியான்னு தான் எனக்கு தெரியல, இப்போதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுவானா. இவங்க 2 பேசுறது டங்சிக் பாப்பன்னு பேர் பண்ணிட்டுக்கான் அப்படின்னு. கையில ரூபி சொல்லுவா, இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி திரும்ப அந்த காஃபி டே 2 பேர் மீட் பண்ணலாம் ஓகேவான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஆண் சிரிப்பானா. உடனே ரூபின்ட்டு சரி நான் அப்பவே கூப்பிடுறேன், எதில் பிஸியா இருப்ப போலுக்கு, நான் தெரியாம கூப்பிட்ட வைக்கிறேன் சொல்லி கட் பண்ணிடுவான் பயந்துட்டு. வீட்டில் ஆணுன்ட்டு கட் பண்ணிட்டு போனை பேக்கில் வச்சுட்டு நம்ம டங்சிங்க பார்த்து கேட்பான், ஏதோ சொல்லிட்டு இருந்தே ஒரே மரம் ரெட்டை இலை என்னடா சொல்லிட்டு இருந்தேன் சொல்லி கேட்பானா. டங்சிங் பார்ப்பான், உனக்கு லொல்லு தான்டா, ஏதோ நம்ம பையன் சொன்னா பாரு நீ சரி வா. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம டங்சிங்க்கும் ஆணும் 2 பேர் ஃபேஸ்ல பஞ்ச் பண்ணிக்குவாங்க மாத்தி மாத்தி. டங்சிங்ட்டு விடாம பஞ்ச் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஆண் பஞ்சை டேக்கிள் பண்ண மாட்டான், ஒரு டாஜ் ஆகிட்டே இருப்பான் விடாம. நம்ம டங்சிங்க்கு கோவம் வந்துடும், என்னடா சும்மா பேச்சு தானா, நீ செயல் ஒண்ணுமே இல்லை, பாக்ஸிங்ல பேசுடா, கையில பேசு, சும்மா வாயில பேசிட்டுக்க, மூஞ்சா டிஃபெண்ட் பண்ணுடா ஸ்வீட் பாக்ஸ் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஆண் தப்பிச்சுட்டே இருப்பான் அந்த பஞ்சிங்ல இருந்து. டங்சிங் கிண்டல் பண்ணுவான், என்ன ஓடிட்டே இருக்க போறியா ஃப்ரீக் சொல்லி அவனும் நிக் நேம் வச்சு கிண்டல் பண்ணுவானா. இப்போ ஃபிளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃபிளாஷ்பேக்லன்ட்டு ஆணுன்ட்டு இந்த டங்சிங்கோட மேட்ச் எல்லாம் பார்ப்பான். அதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்களே டேப்ல, இவன் பிரைம்ல எப்படி பாக்ஸிங் பண்ணுவான், வீக்னஸ் என்ன சொல்லி பார்த்துட்டு இருப்பான். பார்ப்போமே இவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். எல்லாமே சிம்பிள் மூவ், காம்பேக்ட் மூவ். அவன் எதுவுமே ஃபுல்லா எனர்ஜி எடுத்து எஃபெக்ட் போட் பண்ண மாதிரியே தெரியலையே, வச்சு எப்படி அவன் ஜெயிச்சா சொல்லி பார்த்துட்டு இருப்பானா. அதுக்கு அவன் கோச் சொல்லுவான், அவனுக்கு தெரிஞ்சதே அது மட்டும் தான், அவனுக்கு பேசிக் மூவ் மட்டும்தான் தெரியும், பேசிக் மூவ் பிளஸ் காம்பினேஷன் மூவ் மட்டும்தான் தெரியும். ஆனால் ஸோ அவனுக்கு எஃபெக்ட் போடணும் தேவையே இல்லை, அவனுக்கு தேவையும் வந்ததும் கிடையாது. இதை வச்சு தான் அவன் சாம்பியனும் ஆனான் பாக்ஸிங்கில். அவனோட ஃபேவரட் மூவ் என்ன தெரியுமா? பஞ்சை டாச் பண்ணிட்டு ஹெவியாக பஞ்ச் பண்ணுறது. இதுதான் அவனோட ஃபேவரட் மூவ். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, ரொம்ப எஃபெக்டிவானது. சொல்றதுக்கு வேணால் அது ஈஸியாக இருக்கலாம், கடத்தில் நின்று பண்ணது ஃபுல்லாக அவன் தான். இது ரொம்ப இயல்பாகவே வர ஆரம்பிச்சிது. கான் சொல்லுவான், ஆனால் பாக்ஸிங்கில் அது மட்டும் கிடையாது, நிறையானா இருக்கே சொல்லுவானா. ஆமாம் நிறையானா இருக்கு. அதுக்கு ஆண் கேட்பான் என் கோச், ஒரு ஹார்ட் ஒர்க்கும் எஃபெக்ட் போடுறவனுக்கும் அப்போ ரிசல்ட்டே வராதா சொல்லி கேட்பானா. அதுக்கு கோச் சொல்லுவான், ரிசல்ட் வரும் ஆனால் அது நீ ஒரு மேக்ஸிமுக்கு மேலே போட்டாதான் கிடைக்கும், புரியுதா அப்படின்னு சொல்லுவான். அப்போ ப்ரெசென்ட்டாக தான் காட்டுவாங்க. ப்ரெசென்ட்லன்ட்டு நம்ம டங்சிங் பஞ்ச் பண்ணலான்னு போவான். நம்ம ஆண் அங்கேருந்து லெஃப்டில் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா கவுண்டர் பண்ணிடுவான், ஃபேஸோட பஞ்ச் பண்ணிடுவான். இந்த மெத்தட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா அவுட் பாக்ஸிங் சொல்லுவாங்க. ஆண் பவரே அவுட் பாக்ஸிங் தான். அவனால் க்ளோஸ் காம்பேக்ட்ல ஃபைட்ல அவ்வளோக்கு அட்வான்டேஜ் எடுக்க முடியாது. பட் அவுட் பாக்ஸிங்ல அவன் பேசிக்காவே மாஸ்டர் தான். அவன் ஆணுன்ட்டு அவன் ஃபுல் பவர்ல அவுட் பாக்ஸிங் பண்ணி ஃபுல்லா கவுண்டரா பண்ணிட்டு இருப்பான், மாத்தி மாத்தி ஃபேஸு ஸ்டொமக்குன்னு. டங்சிங்கால் ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த டைம். அப்போ நம்ம ஆணுன்ட்டு கத்திட்டே அடிப்பான், உனக்கு நான் பாக்ஸிங்கோட ஹார்ட் ஒர்க்னா என்னன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். டங்சிங் பார்த்துட்டே இருப்பான் ஒரு மூமெண்ட்டையும். கடைசியான்ட்டு ஆணுன்ட்டு ஒரு பயங்கரமான கவுண்டர் போடலான்னு நல்ல ஒரு லாங் ஜம்ப் போயிட்டு அடிப்பான் கவுண்டரு. ஆனால் நம்ம டங்சிங் என்ன பண்ணுவான், அங்கிருந்து டாஜ் ஆகி இவனுக்கு கவுண்டர் போட்டுருவான். கவுண்டர் போட சொல்லுவான், ஓ இது பேர் தான் கவுண்டரா, இந்த மூவ் நல்லா இருக்கே. அவன் ஜஸ்ட் பார்த்து காப்பி அடிச்சிருப்பான் அவன் கவுண்டர் மூவை. இப்போ டங்சிங் தான் சொல்லுவான், ஏன் உன் கோச் எது சொல்லித்தரலையா அவங்ககிட்ட? எனக்கு இன்னர் பாக்ஸிங் மட்டும் தெரியாதுப்பா, அவுட் பாக்ஸிங் தெரியும். மானுன்ட்டு தரையில கிடப்பான், ஒரு பஞ்ச் தான் பண்ணியிருப்பான் கவுண்டர்ல, பட் அது ரொம்ப இம்பாக்டா இருக்கும். டங்சிங் கிட்ட நம்ம ஆண்ட்டு நக்கடிப்பான், கவலைப்படாத அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட அனுப்பிடுறேன், ஏதோ போண்டாட்டி எங்கள் பாஸ் ஈவலுக்கு பட்டு நீ விட்டாரு, ஆனால் இந்த தாட்டி அந்த தப்பு நான் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா. நம்ம டங்சிங்கிட்டு நக்கலடிச்சிட்டு இருப்பான். அடுத்து யாரும் என் கூட ஃபைட் கட்ட வரீங்க அப்படின்ட்டு போனால் இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணால் நோ நேம் மேன் தான் கட்டுவாங்க.
அவனும் 4-5 பசங்க கூட்டிட்டு பேக்கப்புக்கு இறங்கியிருப்பான். அது இந்த பக்கம் திரும்ப சீனை கட் பண்ணி காட்டா வேனை தான் காட்டுவாங்க. நம்ம கோயலும் ஆண் கோயில் 2 பேர் வெளியே நின்று இருப்பாங்க. பார்த்தா 4-5 ரவுடி பசங்களும் வந்துருப்பாங்க அட்டாக் பண்றதுக்கு. இங்கேருந்து தான் பாட்காஸ்ட் ஆகுதா, ஸோ இதை மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டா இந்த ஸ்ட்ரீமிங் ஆஃப் ஆயிரும்ல. சொல்லிட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்கா 4-5 பேர் வந்திருப்பாங்க இந்த பக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிப்பு லேண்ட் ஆயிருக்கும். அந்த ஃபாரினர் 3 பேர் இருந்தாங்க தெரியுமா, அவங்களும் லேண்ட் ஆகி வர ஆரம்பிச்சிருவாங்க. அதில் ஸ்மித்னு இருக்கவன் வந்து நம்ம டங்ஸிக்கை பார்த்து கிண்டல் அடிச்சுப்பான். என்னப்பா நீங்கள் பார்த்து ஓவர் டைமில் வேலை செய்கிற போல இருக்கு. இப்போ எடிட்டர் கோயலையும் ஆண் கோயல் தான் காட்டுவாங்க. இவங்க வேன் அட்டாக் பண்ணுறதுக்கு 4 ரவுடி பசங்க வந்திருப்பாங்களா அப்படின்ட்டு இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அவங்க 4-5 பேர் வந்திருப்பாங்க. நம்பர்ஸ்ல இவங்களோட அவங்க அதிகம். அவங்க அட்டாக் பண்ணலான்னு இருப்பாங்க. லைட்டான்ட்டு கோயல் பயப்படுவா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டீன் பவுடர் டப்பான்ட்டு டக்குனு ஃபேஸ்லேயே விழுவோம். யாரா வீசினது சொல்லி காட்டுவாங்க. இவங்க பார்த்தா யாருன்னு தெரியுதா கைஸ், இவங்க தான் பழைய ஜூன் கம்பெனியில் வேலை செஞ்ச 3 பேர். அந்த பாடி பில்டரு, அந்த கிக் பாக்ஸரு, கையில் அந்த ஜூடோ பிளேயரு, இந்த 3 பேர் தான் ஆபி சப்போர்ட் டீம் சொல்றவங்க. லேட்டாகவும் சொன்னாங்க, பட் பர்ஃபெக்டான டைம் இப்போ வந்திருப்பாங்க. நம்ம ஆண் கோயில் வர கத்திட்டு இருப்பான். ஏன்டா லேட்டாக தான் வருவீங்களா, காசு வாங்கினீங்களா, கரெக்டாக வர தெரியாத சொல்லி கத்திட்டு இருப்பானா. இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணா அந்த நோ நேம் மேன் சாக்காகி பார்த்துட்டு இருப்பான். யாரை பார்த்துட்டு இருப்பான்னு நினைச்சிங்கன்னா நம்ம சிக்கன் நெட்டு தான் ஃபைட்டுக்கு வந்திருப்போம். அப்படி சிக்கன் நெட் வந்து சொல்லுவான், யாரும் பதற வேண்டாம், நான் சும்மா ஆடியன்ஸாக தான் வந்துக்கிறேன் அப்படி சிரிச்சிட்டே வருவான். ஆபிக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியாது சிக்கன் நெட் பார்த்தோன்னே. இப்போ நோ நேம் மேன் நினச்சி பார்ப்பான். நம்ம சிக்கன் நெட் டைமில் இருக்கும்போது போன எல்லா மிஷனையும் சிங்கிள் ஹேண்டடாக வின் பண்ணியிருப்பான். அவன் ஸ்கில்லை பார்த்து அந்த ஆர்கனைசேஷனே உருவாயிருக்கும். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சு தெரியல, அவங்க யார்ட்டையும் சொல்லாமல் நம்ம சிக்கன் நெட் வந்து இந்த பக்கம் தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். இப்போ சிக்கன் நெட் அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு திரும்பி பார்ப்பானா நம்ம நோ நேம் மேன் சொல்லுவான், சந்தேகமே இல்லை நீங்க தான், ஆனா உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் ரஸ்டியான மாதிரி இருக்கே சொல்லி நக்கடிச்சிட்டு இருப்பான். சிக்கன் நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு புரியல சொல்லி இவனும் நக்கடிச்சிட்டு இருப்பான். அதுக்கு நோ நேம் மேன்ட்டு சாக போற உனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றது தேவையில்லாத விஷயம் சொல்லி கண் எடுத்து நெத்தி போட்டு நிப்பாட்டிடுவான். இந்தாட்டி உண்மையாக ட்ரிகர் அம்பலாம் சொல்லி முடிவே பண்ணிட்டாவ. உங்களை மீட் பண்ற எனக்கு சந்தோஷம் தான், ஆனா நம்ம ஜெர்னி இதையோட முடிய போற நேரம் வந்துருச்சு சொல்லிட்டு ட்ரிகர் அழுத்த பார்ப்பான். அந்த டைம் அப்போ நம்ம சிக்கன் நெட் சொல்லுவான், ஆபி இதை பார்த்துக்கோ, ஹவு டு ஃபைட் அகேன்ஸ்ட் எ மேன் வித் எ கன் அப்படி சொல்லுவானா. இதை கேட்டோன்னே நோ நேம் எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே அட்டாக் பண்ண டக்குன்னு சுட்டுலாம் சொல்லிட்டு டொப்புன்னு சுடுவானா. அப்போ சிக்கன் நெட் என்ன பண்ணுவானா, டக்குன்னு அவன் சோல்டரை வச்சு அவன் சோல்டர் லாக் பண்ணி அப்படியே ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவான் ஃப்ரண்ட்ல. அப்படியே அவன் கையை பிடிச்சி ஃபிளிப் அடிக்க பார்ப்பான். அப்போ வந்துட்டு நோ நேம் மேன்ட்டு அவனோட கையை வச்சு நம்ம சிக்கன் நெட்டை சோல்டர்லேயே பிடிச்சிருவான். நம்ம சிக்கன் என்ன பண்ணுவான்னா வயிற்றோட சேர்த்து குத்திட்டு அவன் கை அப்படியே வானத்தை நோக்கி திருக அமைச்சிருவான். அவன் வழியில கையை வேற அமைச்சிருவானா, அது கன் ஷாட் வேற ஃபயர் ஆகிட்டு இருக்கும். நோ நேம் மேனும் சும்மா பட்ட ஆள் கிடையாது. அவனை பண்ணுவான 2 கை சேர்த்து ஒட்டி சேர்த்தி சுடுவான். ஆனா சிக்கன் தப்பிச்சிருவான். அதுல இருந்து கையில கன் அந்த கையில இருந்து இந்த கையில மாத்திடுவான். நம்ம சிக்கன் என்ன பண்ணுவான், கன்னோட எட்டை அப்படியே பிடிச்சிருவான். அப்போ ஃபயர் ஆகாம கூட கன்னோட பிஸ்டல் மேல பிடிச்சிருப்பான் கையை. இல்ல அதை அப்படியே தனியா பேத்து எடுத்துருவான் சிக்கன் ஹெட். ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும் கைஸ், எனக்கு சரியா இல்லை கமெண்ட்ரியே சொல்ல வரல, அவ்வளவு ஃபாஸ்டா நடக்கும் இந்த பேனல்ல. அதுக்கப்புறம்ட்டு அந்த கன்னோட ஹெட்டை கழட்டிட்டோன்னே நோ நேம் மேன்ட்டு பேக் கிக் பண்ணிடுவான் சடனா. இது எதிர்பார்க்க சர்ப்ரைஸ் கிக்கா இருக்கும். ஆனா நம்ம அப்போ சிக்கன் ஹெட் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருப்பான். டக்குன்னு ஒரு சின்ன கத்தி எடுத்துட்டு உன்னை லெஜெண்ட் சொன்னாங்களே, எனக்கு லெஜெண்டோட காம்பேட் ஸ்கில் என்ன நான் பாக்குறேன்டா சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவான். கடைசியில என்னட்டு பாத்தீங்கன்னா அவன் தரையில கிடப்பான் நாக் அவுட் ஆகி. இவன் அட்டாக் போனது மட்டும் ஞாபகம் இருக்கும், எப்படி தரையில கிடக்கான்னு சுத்தமா ஞாபகமே இருக்காது. அவன் அன்கான்சியஸ் நிலைமையில புலம்பிட்டு இருப்பான். ஹவு டு ஃபைட் அகேன்ஸ்ட் ஏ கன், ஹவு டு ஃபைட் அகேன்ஸ்ட் நைஃப்னு சொன்னேடா, அதெல்லாம் கதையா, உன் பலத்துக்கு யாரா இருந்தாலும் தோத்துதான்டா போவாங்க அப்படி சொல்லிட்டு போவேன். அவனை நாக் அவுட் பண்ணிட்டு நம்ம சிக்கன் ஹெட் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப அங்கிருந்து சீனை கட் பண்ணா நம்ம ஸ்மித்தை தான் காட்டுவாங்க. நம்ம ஸ்மித்துன்ட்டு லீ கூட பேசிட்டு இருப்பான். பாஸ் இங்க எல்லாம் வந்தாச்சு, எல்லாமே ஓகே, ஏதோ சின்ன பசங்க வந்து கத்திட்டு இருக்காங்க, இப்போ சவுண்ட் அமைதியாயிரும், கவலைப்படாதீங்க, நம்ம பசங்க ஆடி கண்டெய்னர் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க, இனியும் 30 மினிட்ஸ்க்குள்ள கண்டெய்னர் ஃபுல்லா மூவ் பண்ணி நம்ம ஷிப்புக்கு ஏத்திடுவோம் சொல்லிட்டுப்பானா. அதுக்கு லீ சொல்லுவான், நீ எங்கடா போயிட்டு இருக்க, நீ அவங்க கூட போக வேண்டியதானே, நம்ம ரிஸ்க் எதுவும் எடுக்க முடியாது, இப்போதைக்கு நம்ம பொலிட்டிக்கலாவும் ஸ்ட்ராங்கும் கிடையாது, ஸோ நம்ம மாட்டாம இருக்கிற நல்லது, சீக்கிரம் போ அவங்களுக்கு உதவி செய்ய சொல்லுவானா. அதுக்கு ஸ்மித்து சொல்லுவான், பாஸ் அது தேவைப்படாது, அவங்களே இங்க வந்துட்டாங்க, நான் போக தேவையில்லை சொல்லுவான் சிரிச்சுட்டு. இப்போ ஸ்மித்துன்ட்டு நம்ம ஆபியை பார்த்து கேட்பான், ஓ நீ தான் எல்லாம் சொன்ன யூடியூபரா, ஆனா பார்க்க வேற மாதிரி இந்த வீடியோல இப்போ வேற மாதிரி இருக்க சொல்லிட்டு இருப்பான். ஜாக்சன் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுப்பான். ஜாக்சன் பார்ப்பான் யான்னு. இவன் யான்னு பார்த்தீங்கன்னா ஸ்மித்துஸ்வரர் வந்து எம்எம்ஏ ஃபைட்டராக இருந்திருப்பான். பட் ஓவரா ட்ரக் யூஸ் பண்றதால அவன் எம்எம்ஏலேருந்து தூக்கி போட்டிருப்பாங்க வெளியே. கடைசியிலேன்ட்டு இப்போ இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கான். இல்லை ஆபி அவனை பார்த்து கேட்பான், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்பேன், ட்ரக் எங்கே வச்சுக்கிற சொல்லு அப்படி சொல்லி ஆபி கேட்பான். இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணா காத்தாக்காரன் காட்டுவாங்க. காத்தாக்காரன்ட்டு ஓடிட்டு இருப்பான் கண்டெய்னருக்கு நடுவில். அப்படின்ட்டு காத்தாக்காரன் வயிற்றோ சேர்த்து உதச்சிருப்பான்.
யார் அதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர்த்துல ஒருத்தன் தான் கிரேக்னு சொல்றவன். அவன் பார்த்தீங்கன்னா நக்கல்லாம் அவன் கையில் மாட்டி ரெடியாக இருப்பான். ஓ நீ தான் அந்த காத்தா ப்ராக்டிஸ் பண்ணுற பையனா, சீக்கிரவா தம்பி உன்னை முடிச்சுனா நீ 2 பேர்த்த நோக்கி போகணும்னு சொல்லுவான். அது நம்ம காத்தாக்காரன் சொல்லுவான், நான் உனக்கு ஃபைட் பண்ணி முடிச்சிட்டோம், உன் பேர் கிரேக் இல்லடா, உன் பேர் பிரேக்டா கிண்டல் பண்ணுவான். இதெல்லாம் ரவுஸாக இருக்கும். கையில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்லேருந்து போதை பொருளெல்லாம் இறக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க. இவங்க இதில் வந்து இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3வது பர்சன் தான். இவன் பேர் பார்த்தீங்கன்னா லீ மங்கிள். அப்போ அவன் மாற்றிட்டு இருக்கும்போது எல்லாம் சாக்காய் ஊற்றுன்னு பார்ப்பாங்க. யான்னு பார்த்தா சும்மா வீரன் தான். அவன் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். லீ மங்கிள்ன்ட்டு சும்மா வீரன் போய் அட்டாக் பண்ணலாம் போகும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு குரல் கேட்கும். யார் அது சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம டைவான் தான் வந்திருப்பான். நம்ம டைவான் ஏன்னா இப்பனும் நம்ம டைவான் 2 பேருமே டைகுண்டோ தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்ச் லீ மங்களுக்கும் நம்ம டைவானுக்கு தான் ஃபைட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே கைஸ், இந்த எபிசோட் முடியுது. See you on another video. Until then, bye.